ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான முட்டை மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பை வந்து நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சு ஒரு 25 பாதாம் பருப்பு போல் தான் எடுத்திருக்கேன். எடுத்து வந்து லைட்டாக ஒரு கொதிச்சுன்னா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறவும் பிதுக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக எடுத்துடலாம். இல்லாட்டினா வந்து நம்ம நைட்டே ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி தோல். இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இது இப்போ வச்சுக்கிறலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி தான் எடுத்திருக்கேன், அதாவது கடாயி. அதில் வந்து ஒரு 6 முட்டை சேர்த்துக்குவாங்க. இது எதுக்கு இப்போ நம்ம கடாயில் சேர்க்குறேன்னா, இது நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்ட போகிறோம். அதனால வந்து நான் அப்படியே பாத்திரத்தில் அதிலே வச்சு செஞ்சிடுறேன். இங்கே பாருங்கள், முட்டையோட இப்போ வந்து 200 கிராம் அளவுக்கு வந்து நான் சீனி சேர்க்குறேங்க. இங்கே பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இது ரெண்டுமே நல்லா சீனி கரைகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கிறலாம் இதை. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நான் வந்து பால்கோவா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்க்குறேங்க. நீங்கள் கோவா சேர்க்குறதுனா வந்து நம்மளுக்கு சீனி வந்து 200 கிராம் போட்டோம். நீங்கள் வெறும் இனிப்பு இல்லாத கோவா சேர்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பால்கோவாவே சேர்த்துருக்கறதுனால 200 கிராம் அளவுக்கு தாங்க சர்க்கரை போட்டிருக்கேன். இது போட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால்கோவா கூட நம்மளுக்கு வீட்டில் செஞ்சது தாங்க. இது கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குறதுனா நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமையும் சேர்த்துக்கிறலாம். அது கூட பாதாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. பால் ஊற்றி அரைச்சிருக்கேன், நைஸாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரை அலசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் பால் ஊற்றி அப்படியே லைட்டாக அலசி ஊற்ற போகிறேன். பாருங்கள், இந்த இதில் இருக்குது பாருங்கள், பாதாம் ஊட்டி இருக்குது. அதனால் கொஞ்சமாக அந்த பாருங்கள் பால் ஊற்றி அலசி அதில் சேர்க்குறேன். இது நம்ம பாதாம் பால்கோவா எல்லாம் சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா அடிச்சிட்டேன். எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது கூட வந்து லைட்டாக கலருக்கு வந்து எல்லோ கலர் சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து குங்குமப்பூ சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கிறலாம். நான் வந்து எல்லோ கலர் லைட்டாக தான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு தாங்க போடுறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக வந்து பட்ரு சேர்க்குறேங்க. இப்போ பட்ரு சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்ட போகிறோம். இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிண்டி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு இதை தூக்கி வச்சு கிண்டிடலாம். இப்போ பட்ரு நம்மளுக்கு மெல்ட் ஆகணுங்க, அது வரைக்கும் கிண்டிக்கிறலாம். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் கிண்டியிருப்பேன். லைட்டாக திக்காகணும், அது வரைக்கும் கிண்டலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் பாருங்கள். குக்கர் எடுத்து இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். வச்சு வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அடியில் ஹீட்டுக்காக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உப்பு சேர்த்து லைட்டாக பரசி விட்டுடலாம். பரசி விட்டுட்டு இதில் வந்து ஸ்டாண்டாக போட்டுடலாம். ஸ்டாண்டை போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து அந்த இது கொஞ்சம் முட்டை இது வந்து ஆறட்டுங்க. ஆறவும் நம்ம ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே இது வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க. சுற்றி நல்லா நெய் தடவிட்டேன். இப்போ பாருங்கள், இது கூட வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறவும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டுலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு.
இது பாருங்கள் ஊற்றியில் கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா சுற்றி எல்லாத்தையும் வலிச்சு விட்டு சேர்த்துக்கிறலாங்க அதில். அவ்வளோதான் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக தட்டி விட்டுறலாம். தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அது வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதை தூக்கி வச்சிடலாம் குக்கரில். பாருங்கள் வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் மூடி எதுவுமே போடலைங்க. குக்கரை வந்து நம்ம விசில் எடுத்துகிட்டு நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 30 நிமிஷம் வேகணுங்க. 30 நிமிஷம் வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் கத்தியில் தான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஒட்டலை பாருங்கள், எதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுக்கலாங்க. இப்போ இறக்கி கீழே வச்சிடுறேன். இங்கே பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். அப்படியே லைட்டாக சுற்றி வந்து நம்ம கத்தியை வச்சு எடுத்து விட்டோம்னா எடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நல்லா வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ தட்டில் வச்சு அப்படியே தட்டிடலாம். பாருங்க ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இது டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பால்கோவா பாதாம் எல்லாம் சேர்த்துருக்கிறது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நான் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.